வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. டிவிகே நிர்வாகிக்கு சம்மன். என்ன இந்த சம்மன்? ஒன்று. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த எஸ்ஐஆரை பற்றிய திமுக கூட்டத்துக்கு போகணுமா வேணாமா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்கிறீங்க. எதிர்த்துட்டாரு, அதன் மகிழ்ச்சி. போகணுமா வேணாமா அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு? ஒன்று. அதையும் தாண்டி இன்றைக்கி போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய அளவுக்கான ஊழல், அதாவது வேலையை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவுக்கான பணம். ஏற்கனவே செந்தில் பாலாஜி இப்போ தான் அதாவது பல பிரச்சனைகளை தாண்டி உள்ளே இருக்கார். மறுபடியும் ஒரு பிரச்சனையா அப்படின்னா அது என்ன பிரச்சனை அப்படின்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். சிவசங்கருக்கு ஆபத்தானா? ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தா நேரு அவர்களை பற்றி விஜய் பேசியது பெரும்பாலும் தமிழ் தொலைக்காட்சியில் எதிரையும் வந்த மாதிரி நமக்கு தெரியல. இந்தியா டுடே விஜய் என்ன சொன்னார்? விஜய் நேருவை மட்டும் குற்றவாளியாக்கவில்லை, ஸ்டாலினும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே கொண்டு வராரு. ஆகஸ்ட் 6 ஞாபகம் இருக்கான்னு இன்றைக்கி விஜய் கேட்டது இது பெரிய எந்த தொலைக்காட்சியிலையும் வந்த மாதிரி நமக்கு தெரியல. இப்படி எல்லாத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக விஜய் கட்சி வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த KN நேரு அவர்கள் வழசமாக மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு 4 அமைச்சர்கள் மாட்ட போகிறாங்க நீங்கள் நினச்சாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் நகர்வு அப்படிங்கிறது திமுக கூட்டணி பிச்சுட்டு போகிற நிலைமையில் வந்திருக்கு அப்படின்னு நினச்சாலும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் அவர்களுடைய அடுத்த அப்படிங்கிறது இறங்கி அடிக்க போகிற அடியாக இருக்கும். ஏன்னா அடுத்து அவர் கூட்டத்தில் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்களாம். நமக்கு தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சது 1 கோடி ஓட்டு இருக்கும். நீங்கள் திமுக அதிமுக இந்த கட்சிக்கு இணையாக நம்ம இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செங்கோட்டையன் ஒரு 3 பேர் நேற்று டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு டேமேஜ் பண்ணுறாங்க. அப்போ அதிமுக பலம் இழந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பலம் பெற்றுட்ருக்கோம் மக்கள் மத்தியில். டிவிக்கு நினைக்குது அது சரியானு கூட சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயமா பேச போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி டெல்டா பிரச்சனையாகட்டும், இன்றைக்கி ஸ்டாலின் இதையெல்லாம் கண்டுக்காமல் இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் 200 வெல்வோம் அப்படின்ட்டு அவர் போய் இந்த மாமல்லபுரத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற கூட்டத்தில் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கும் போதே இது அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல போய் MP MLAக்கள் எல்லாம் திமுகவில் இருக்க MP MLAக்கள் கவுன்சிலர் எல்லாம் கைத்தட்டுறாங்க. ஸ்டாலின் அப்செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா மைக்கு அணைக்கப்படுகிறது. இது எந்த சேனல்லையுமே வரல. நம்ம தான் நேற்று சொல்லியிருந்தோம். அப்போ திமுகவுடைய நிர்வாகி ஸ்டாலின் முன்னிலையிலேயே அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு. விஜய் சொன்னது உண்மையாயிடுச்சு. விஜய் சொல்லும் போது ஒன்றும் தெரியலன்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் கட்சியுடைய நிர்வாகி உங்கள் முன்னாலேயே சொல்கிறாங்க. எல்லாரும் உங்கள் கட்சிக்காரங்களாம் கைத்தட்டுறாங்க. ஸ்டாலின் அப்செட் ஆகிறார், நியூஸ் வருது. இதை பற்றி உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு விஷயமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இன்றைக்கி டிவிகே நிர்வாகிக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதுவும் எந்த சேனல்லையும் வரலைங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன டிவிகே நிர்வாகிக்கு சம்மன்? யார் CBI கொடுத்தாங்களா? இல்லை அருணா ஜெகதீசன் கமிட்டினா? அருணா ஜெகதீசன் கமிட்டி தான் இல்லையே. இப்போ CBI கொடுத்துருந்தா நியூஸில் வந்திருக்குமே. இது CBI கொடுத்த சம்மன் இல்லை, மாநில தகவல் ஆணையம் கொடுத்த சம்மன். மாநில தகவல் ஆணையம் ஏன் இந்த சம்மனை கொடுக்குறாங்க? ஆதித்ய சோழன் அப்படிங்கிற டிவிகே நிர்வாகி வழக்கறிஞர் போன வருஷம் நவம்பரில் ஒரு வழக்கு போடுறார். அதாவது ஒரு தகவல் மாநில தகவல் ஆணையத்திட்ட ஒரு டீட்டெயில் கேட்குறார். என்ன டீட்டெயில்? MP MLAக்கள் இதுக்கு முன்னால் இருந்த சொத்து என்ன, இப்போ இருக்க சொத்து என்ன, எனக்கு தகவல் கொடுங்கன்னு கேட்குறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது. அப்போ நீங்கள் தகவல்களை கொடுக்கணும். துபாய் ஸ்டாலின் போனதுக்கு ஏற்கனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கேட்டு இது வரைக்கும் பதில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அமெரிக்கா போனதுக்கான டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் போனது இன்னும் கொடுக்கல. ஏன்னா அவங்க குடும்பம் அரசாங்க செலவில் போச்சா தமிழக அரசு செலவில் போச்சான்னு தெரியல. அந்த டீட்டெயிலை கொடுக்கல. இதையும் ஞாபகத்துக்கு கொண்டு வரோம். சரி, இந்த டீட்டெயிலை கேட்குறாரு இவர் அப்படின்னு சொன்ன உடனே தகவல் ஆணையம் என்னங்க பண்ணுச்சுன்னா கொடுக்கல. ரொம்ப நாள் ஆகி போச்சு கொடுக்கலன்னு இவர் என்ன பண்ணுறாரு, தகவல் ஆணையத்தில் உள்ளே இருக்கக்கூடிய லீகல் டீமில் போய் கேட்குறாரு. அவங்களும் சரியான பதில் சொல்லலை. உடனே உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதியரசர் மாலா அவர்கள் தலைமையில் தான் விசாரணை நடைபெற்றது. அப்போ அவங்க 12 வாரத்துக்குள்ளே இந்த டீட்டெயில் கொடுக்கணுன்ட்டாங்க. 12 வாரத்துக்குள்ளே டீட்டெயில் கொடுக்கணுங்கிறது வரக்கூடிய 3ஆம் தேதி, அடுத்த மாதம் 3ஆம் தேதி முடியுது அந்த டேட். இவ்வளோ நாள் அந்த டீட்டெயிலே கொடுக்காம கரெக்டாக 3ஆம் தேதி அந்த சோழனுக்கு ஒரு சம்மன் கொடுக்குறாங்க மாநில தகவல் ஆணையம். வாங்க உங்கள்கிட்ட நாங்கள் பேசணுன்ட்டு. நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி ஒரு சமுதாயத்துக்காக பாடுபடுவதே கம்மி. ஒரு கட்சியில் இருக்கார், MP MLAக்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் பாருங்கள், போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பணம் வச்சுருந்தார், இப்போ எவ்வளோ பணம் வச்சுருக்காருன்னு பொதுமக்கள்கிட்ட எடுத்து பேசணும். அதை சொல்கிறதுக்கு ஆதாரமாக பேசணும்ல. அதுக்கு தானே தகவல் கேட்குறாரு. இத்தனை 1.5 வருஷம் இழுத்து அடித்து இப்போ எதுக்கு அவரை மாநில தகவல் ஆணையத்துக்கு கூப்பிட்றீங்க சம்மன் கொடுத்து? அப்போ நோக்கம் என்ன? இதை பார்த்துட்ருக்க நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இவர்கள் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி.
கேட்டால் ஒன்றிய அரசு டீட்டெயில் கொடுக்கலங்கிறீங்க, மாநில அரசு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அதே பாசிசம் பாயாசம் தான், வேறு என்ன சொல்கிறது? இதை பற்றி உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். எந்த சேனலும் இதை போடலையே, யார் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறது? அப்போ எல்லாமே மூடு மந்திரமாக இருக்கும். எவ்வளவு சட்டங்கள் போட்டாலும் அந்த சட்டங்களை நீங்கள் மீறி கொண்டு இருக்கிறீர்கள். சென்ட்ரலில் பிஜேபி மீறுது, ஸ்டேட்டில் நீங்கள் மீறுறீங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபி போடுற சட்டத்தை வச்சுட்டு நீங்கள் மீறிட்டு இருக்கீங்க. 2 பேரும் ஒன்று தான். இது இன்றைக்கி வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்து நம்ம நேரு அவர்கள் விஷயம் இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் நேரடியாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல்வர் கையால் தான் இந்த எல்லாருக்கும் இந்த பணி நியமன ஆடைகளை கொடுத்துருக்காங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் மட்டும், நேரு மட்டும் காரணமாக வேறு யார் சம்மந்தப்பட்டிருக்கா? இடி ரொம்ப தெளிவாக இன்றைக்கி எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் திமுக இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. பார்த்துருப்பீங்க. எந்த ஊடகமும் விஜய் கட்சி தூங்கிட்டு இருக்குது, விஜய் கட்சி 30 நாள் அமைதியாக இருக்குது, விஜய் மாட்ட போகிறாருன்னு சொல்கிறாங்களே ஒழிய, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவுட் ஆகிட்டார், செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ் இவங்க சேர்ந்தால் மிகப்பெரிய அணி. நீங்களே சொல்லுங்கள், செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி 3 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, கட்சி உடைந்து விட்டது அப்படின்லாம் சொல்கிறீங்களே, பெரிய ஸ்கேம். இன்றைக்கி இருக்கக்கூடிய 800 கோடி ரூபா ஸ்கேம் நேரு அவர்கள் துறையில். இடி கடிதம் எழுதுது நேராக டிஜிபிக்கு, பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதுது. அந்த பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிற விஷயம் எவ்வளோ சீரியஸான மேட்டர். ஏன் திமுகவில் பார்க்கல? இப்போ திமுகவில் என்ன சொல்கிறாங்க? எங்கால் என்னங்க பண்ணுனா சொல்லுவாங்கள்ல, எங்கள் கட்சிக்காரன் என்ன பண்ணுனா அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிறாருல, அந்த மாதிரி எங்கள் கட்சிக்காரன் என்ன பண்ணான், ஏதோ கை செலவுக்கு 30-40 லட்ச ரூபா சம்பாதிச்சார், இது ஒரு குற்றமா அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி புலம்பி தள்ளுறாங்க. இது ஒரு குற்றமாயா? அவன் எத்தனாயிரம் கோடி ஊழல், நிலக்கரி ஊழல், அந்த ஊழல்னு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் ஏதோ கை செலவுக்கு 35 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா வாங்கிட்டு கட்சிக்காரன் புழைக்கிட்டுன்னு வாங்கினா அதை ஒரு குத்தமாக சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கீங்க. யாருமே உண்மையிலே பேசலை. எந்த டிவி நிகழ்ச்சி நேற்று பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், ஓபிஎஸ் இதை பற்றி தான். இதான் முக்கியமான மேட்டரா? எதுங்க முக்கியமான மேட்ரு? தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய கனவை சிதைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் போஸ்டிங் போடுறீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஜாப் ஸ்கேம். இதையும் பெருசாக எடுக்கலை. இன்னொரு பக்கம் அமைச்சரே சொல்கிறார் அதெல்லாம் தப்பே நடக்கலை. ஏங்க, இடி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆராய்ந்து ஆமாம் தவறு நடந்திருக்குதுன்னு லெட்டர் எழுதுகிறாங்க. இதுவரை இடி இந்த மாதிரி எந்த ஒரு அமைச்சருக்காவது லெட்டர் எழுதியிருக்காங்க? நீங்களே சொல்லுங்கள். அப்போ வெளிப்படையாக இடி இந்த மாதிரி அனுப்புதுன்னா அது காரணம் என்ன? சார், பேங்க் டீட்டெயில் இருக்குது சார், வாட்ஸ்அப் டீட்டெயில் இருக்குது சார், நல்லா யோசனை பாருங்கள். இது செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி சீரியஸான கேஸு. சரியான மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் ஸ்டாலின்லேருந்து உதயநிதி யாருமே இதை பற்றி பேச மாட்டீங்க. அமைச்சர் மட்டும் அறிக்கை விடுவார் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த இல்லைங்கிறது தான் ஒரு அறிக்கையை அவங்க ஆதாரமாக சொல்லியிருக்காங்களே, அந்த ஆதாரமே இல்லைங்கிறீங்களா? அப்போ இவர்கள் பண்ண ஸ்கேமு இன்றைக்கி விஜய் சொல்லணும், அண்ணாமலை அவர்கள் சொல்லணும், ஏகப்பட்ட தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும் அமைதியாக இருக்கும். நல்லா யோசனை பாருங்கள், திமுக கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணியிருக்கணும்? ஏங்க, இடி சொல்லுது இருக்கா இல்லைன்னு விசாரிச்சு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுல என்ன பிரச்சனை? எஃப்ஐஆரே போட மாட்டேன்னு எவ்வளோ நாள் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும்? ஏன் தாக்கு பிடிக்க முடியும்னா, நீங்கள் டெல்லிக்கு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பேசிகிட்டு இருப்பீங்க இந்நேரம். ஐயா எங்களை விட்டுருங்க, ஏன் நாங்கள் எந்த எல்லைக்கும் தயார். எப்பவுமே இந்த வடிவேல் படத்தில் சமாதான கொடி காட்டுவாங்க, அந்த கதை தான். கேட்டால் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். திமுக ஈடிக்கும் மோடிக்கும் பயப்படாத கட்சியாக நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தைரியமாக எல்லாத்தையும் பேச போடணும். அதை விட்டுட்டு இவங்க போய் ஓடி ஒழிச்சிட்டு விஜய் ஒழிச்சிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆகிட்டாருன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இந்த ஸ்கேமில் பெருமளவுக்கான பணம் போயிருக்கு. வாட்ஸ்அப் தகவலெல்லாம் காட்டிட்டாங்க. அப்போ இடி இதை சும்மா விடாது, நெருக்கிட்டாங்க. இப்போ என்ன திமுகவுக்கு பதற்றம்னா, எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை மீண்டும் நினைவூட்டல் கடிதம் அனுப்பி மீண்டும் கோர்ட்டுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது இன்னும் சிக்கலாக போயிடும். கோர்ட்டுக்கு போயிட்டால் இன்னொரு சிக்கல் என்னென்னா, எஃப்ஐஆர் போடலைன்னா நாங்கள் போட்டுமாங்கிற மாதிரி கோர்ட்டு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சிக்கல். அப்போ இடி உள்ளே வந்து விட்டது. இன்னொன்று, இப்போ இடி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி நம்ம அவங்க மேலே கேஸ் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். எஃப்ஐஆர் போட்டால் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஆலோசனைக்கு டைம் கிடைக்குது இல்லை? யாரை வளைக்கலாம்? ஏற்கனவே ரவிச்சந்திரன், மணிவண்ணன் இவங்களெல்லாம் விசாரிக்கணும். அமைச்சரையே விசாரிப்போமா? யாரெல்லாம் அந்த போஸ்டிங் வாங்கினா அவங்கள விசாரிப்போம். போஸ்டிங்கில் பாதிப்பு அடைஞ்சாங்கல்ல, எங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்னு அவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்போம். இப்போ மினிஸ்டர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் எல்லாம் கரெக்டாக நடந்தது. எப்படிங்க நடந்ததுன்னு கேட்டால், இல்லை நாங்கள் தேர்வு நடத்தணும், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக தேர்தல் நடத்தணும், அதிமுக ஆட்சியிலையும் இதே மாதிரி நடந்தது. அதான் சொல்கிறாங்களே, எல்லாம் தேர்வெல்லாம் நடத்துனீங்க, அந்த நேர்முக தேர்வுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு பாயிண்ட் போடுவாங்க, அதில் தானே உங்கள் ஸ்கேமே ஆரம்பிக்கிறீங்கிற மாதிரி தானே பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன முடிவு? ஏற்கனவே சொல்கிறோம், குரூப் 4 அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. குரூப் 4
கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் எழுதி அந்த கொஸ்டின் பேப்பரே வந்து அதாவது பிஹெச்டி படிக்கிறவன் எழுதுகிறவன் பேப்பர்லாம் மாதிரி வச்சு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு வைத்தியம் வாயினே அடித்து கொண்டிருக்கு. 12 லட்சம் இளைஞர்கள், கொஞ்சம் எத்தனை குடும்பங்கள் பாருங்கள். நீங்கள் கேட்டால் 1 கோடி பேருக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறேங்கிறீங்க. இந்த பாவெல்லாம் சும்மா விடுமா? அவர்கள் சும்மா இருப்பார்களா? இப்போ பார்த்துட்டு இருக்க குரூப் 4 உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்க மனம் எவ்வளோ கஷ்டப்படும். படிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் சிஎம் சொல்கிறாரு படி, நல்லா படி, நல்லா படி. நல்லா படித்தா என்ன பண்ணுறது? நல்லா படித்தா வேலைக்கு கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி பணம் கொடுக்கணும். நல்லாவே படிக்காமல் உங்கள் குடும்பத்தில் பிறந்திருந்தால் படம் நடிக்கலாம், துணை முதல்வர் ஆகலாம். மக்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் உண்மையா இல்லையா? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? இல்லை வந்து திமுக மேலே அபாண்டமாக நான் குறை சொல்கிறேன்னா நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் புரியல. இது யாரும் எடுத்து பேச மாட்டேங்க. இந்த பக்கம் நெல்மணிகள் முளைக்குது, 1 இன்ச்சு தான் முளைச்சிருக்குது, 3 இன்ச்சு முளைக்கலன்னு அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. இது யாரும் பேசக்கூடாது. அப்போ இடி மாட்டிட்டான். அடுத்த மேட்ரு போக்குவரத்து துறையான். சரி, போக்குவரத்து துறையில் அரசியல் புரட்சியில் வரக்கூடிய மேட்ரு, ஏன்னா ஆதாரம் இல்லை, அரசியல் புரட்சியில் வரக்கூடிய மேட்ரு என்ன இல்லை, பொது போக்குவரத்து துறையில் ஜூலை 27ஆம் தேதி எக்ஸாம் வச்சாங்க. 3500 போஸ்ட் கண்டக்டர் டிரைவர். நீங்கள் கேட்கலாம் மறுபடியும் முதல்ல இருந்தான்ட்டு. ஏற்கனவே ஒருத்தர் வெளியில் பிரச்சனையாகி சிறைக்கெல்லாம் போயிட்டு படாத பாடுபட்டு வந்திருக்காரு. மீண்டும் அந்த துறை அப்படின்னா இவங்க என்னென்னா எப்பயுமேங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே இப்போ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து உள்ளே வந்து ஜெயிலில் வந்து பிட் பாக்கெட் பண்ணிட்டு உள்ளே போனார், வெளியிலே வந்தும் ஒரு 2-3 மாதத்தில் அதே கேஸில் மாட்டுவார். அதேமாரி வந்து வெளியில் ஒரு 2-3 திருமணம் பண்ணிட்டு போவார், வெளியில் வந்து இன்னும் 4 ஏமாத்துனாங்க, அது அவங்க மாற மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணணும். அப்போ போக்குவரத்து துறையில் இதே மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு நேர்முக தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து பெருமளவுக்கான பணம் போயிடுது. அடுத்து இடி அங்கே தான் வாட்ச் பண்ணுது. அப்போ அடுத்து மேட்ரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக எப்படி இருந்தது, கூட்டணி பலம் ஆய்வுனாங்களே, இப்போ என்னென்னா ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் ஸ்கேம் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா யோசனை பாருங்கள். பிஜேபி அப்படிங்கிறது நம்ம மோசமான கட்சின்னு சொன்னாலும் பெரிய ஸ்கேமில் அவங்க மாட்டல. ஏன்னா அவங்க போனால் தான் அவங்க என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் திமுக கடைசி நேரத்தில் எத்தனை ஸ்கேம், நேரு ஸ்கேமு, போக்குவரத்து துறை, அடுத்து இன்னும் 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் வரப்போகிறாங்க. அப்போ இது பெரிய அளவுக்கு பூதமாகிறது. இன்றைக்கி விஜய் அவர்கள் விட்ட அறிக்கை ஏன் எந்த சேனல்லையும் வரல நமக்கு தெரில. அந்த சேனல் பெரிதுபடுத்தலையான்னு தெரில. இந்தியா டுடேல மட்டும் போட்டிருக்காங்க. அந்த இந்தியா டுடே போட்டதுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர், தமிழ்நாட்டுக்காரங்க. ஏங்க தமிழ்நாட்டில் எந்த சேனல்லையும் வரலையே, ஏன் உங்கள் இந்தியா டுடேக்கு வேண்டிப்பட்ட நியூஸ் 18 சேனலில் கூட இது வரலையே, ஏன் விவாதிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. முதல்ல இந்தியா டுடேவுடைய சிஸ்டர் கன்சர்ன் நியூஸ் 18 இல்லை, அது மக்களுக்கு தெரில நிறைய பேருக்கு. அது ஒரு இது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது பூதாகரமாகி கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அடுத்து எஸ்ஐஆரில் விஜய் வந்து இன்றைக்கி கண்டிப்பார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிஜேபியை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் கண்டிப்பாருங்கன்னு. அதே மாதிரி கண்டிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா இன்னொன்று தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஏற்கனவே இந்த இதில் உறுதியாக இருக்கும், நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய், இதுதான் எங்களுடைய டோன், ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இது சரியாக தப்பா நீங்களே சொல்லுங்கள். இல்லை விஜய் வந்து அதீதமான ஒரு மயக்கத்தில் இருக்கிறார் நினச்சாலும் சொல்லுங்கள். இல்லைங்க, விஜய் ஸ்டாண்டு சரி தான். வந்தபோது சொன்னோம் பிஜேபி மோசம், அதிமுக மோசம், திமுக மோசம், அதே ஸ்டாண்டு தான். எல்லா கட்சிக்கும் மாற்றாக நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் தான் சிஎம், என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு அவர் நினைக்கிறது சரின்னு நினச்சாலும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ திமுக அப்படிங்கிறது நினச்சது என்னென்னா எஸ்ஐஆருக்கு விஜய் அமைதியாக இருப்பார்னு பேசிட்டார். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த தூண்டில் எப்படி, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாருங்கள். ஏற்கனவே இதேமாதிரி மறுசீரமைப்புக்கு போனதுக்கு ஆனந்த் அவர்கள் போயிட்டு வந்தாங்க. இந்த தடவை போகலாமா வேணாமா? ஏன் போனால் என்ன ஆகும், பிஜேபியுடைய கோபத்தை சம்பாதிக்கணும், சிபிஐ இருக்குது. போலேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா விஜய் சும்மா கண்டிப்பாருங்க, ஆனால் வந்து வரமாட்டாருங்க, இவர் பிஜேபியோட பி டீம்னு திமுக சொல்லும். நல்லா யோசனை பண்ணுங்கள், திமுக அப்படி சொன்னால் மக்கள் நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. அது விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். விஜய் போனாலும் பிரச்சனை, போலினாலும் பிரச்சனைங்கும் போது விஜய் ஒரு வேளை போலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க அவங்க கட்சிக்காரங்க, ஏங்க திமுகவும் பிஜேபியும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு, இவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் மோடி எதுக்கு பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ திமுகவும் ஃப்ராடு பண்ணியிருக்குது. எப்படி நிறையா ஓட்டை சேர்த்துருக்காங்க இவங்க ஆளுங்கட்சி, பிஜேபியும் ஃப்ராடு, 2 பேரும் ஃப்ராடு. ஒரு ஃப்ராடு பண்ணுற தப்ப இன்னொரு ஃப்ராடு கண்டுபிடிக்குது. இதுக்கு நாங்கள் எங்கள் கூட்டத்துக்கு போகணும், 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, அதாங்க எங்கள் ஸ்டாண்டு, நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கிறோன்னு சொல்லலாம். இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் போயிட்டு வரலாம். இதில் வந்து விஜய்க்கு என்ன இழப்பு? நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் மாட்டி கொண்டு விட்டார், சிபிஐ பார்த்து கொண்டு இருக்கிறது. சார் சிபிஐ பார்க்கட்டும், இடி பார்க்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே கட்சி நடத்த முடியும். நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இந்நேரம் வந்து சிபிஐ வர மிரட்டி இருக்கலாமே, விஜய் அமைதியாக இருங்க, இல்லை பிஜேபி கூட்டணிக்கு வந்துருங்க. ரொம்ப முரண்டு பிடிச்சிங்கன்னா உங்களை கேஸில் தூக்கி போட்டு தீகாருக்கு போடுவோம், மிரட்ட வேண்டியது தானே. அப்படிலாம் ஒருத்தர் மிரட்ட முடியும் நினைக்கலாம். அப்படின்னா அரசியலே நீங்கள் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மம்தா மிரட்டணும், எவ்வளோ பேரை மிரட்டணும், அப்போல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது.
தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி மக்கள் சக்தி இருக்கக்கூடிய விஜய் எப்படி நீங்கள் அமித்ஷா கை வைப்பார் நினச்சா? இவ்வளோ கோடி மக்கள் நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் விஜய் பின்னாடி இருக்காங்க. அமித்ஷா நினச்சா உள்ளே வச்சிட முடியுமா? திமுக நினச்சா உள்ளே வச்சிட முடியுமா? அப்போ இவர்களுக்கு நன்றாக தெரியும் விஜயை கை வைக்க முடியாது. தொட்டால் பிரச்சனையாகவும் தெரியும். அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? விஜயை தொட்டால் திமுக பார்த்தீங்களா 41 உயிருக்கு விஜய் தான் காரணம், நாங்கள் சொல்லும்போது நம்மள சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதுன்றவார். அது திமுகவுக்கு நல்லது. அமித்ஷா என்ன யோசிப்பார்? விஜய் தனிச்சுன்னா கிறிஸ்துவ வாக்குகள் இஸ்லாமியர்கள் பெருமளவு பிரிக்கிறார், இருந்துட்டு போட்டும். காங்கிரஸோட சேர்ந்தால் இன்னும் சிறப்பு. இந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பாரு விஜயோட காங்கிரஸ் பேசியிருக்குது. யாரோட வேணால் பேசணும், அது கூட்டணி. ஏன்? திமுகவுடைய பலமே காங்கிரஸ் தான், சிறுபான்மை கிறிஸ்துவர்கள் வாக்கு. அதை உடைக்கணும்னு அமித்ஷா நினைக்கிறதுல என்ன தப்பு? முழுக்க விஜய் இழுப்பதற்காக எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அமித்ஷா விதிவிலக்கில்லை, என்ன ப்ரெஷர் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதை விஜய் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். எதிர்கொள்வார், அவங்க ஆளுங்க நம்புகிறாங்க. தொடர்ந்து நம்ம நிறையா விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவலை நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.